பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் புனித வெள்ளி இல்லையா? இந்த புனித வெள்ளி அன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை பாருங்க நமக்கு நேராய் வருகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிற பைபிள் நல்லா கவனிச்சு பாருங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, அதாவது கிறிஸ்து இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்திருக்கிறார். அதுதான் உண்மை. அதுதான் இன்னைக்கு புனித வெள்ளின்னு சொல்லி சிலுவையின் பாடுகளை குறித்து தியானிக்கிறோம். சிலுவையில 7 விதமான வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அந்த வார்த்தையை குறித்து நம்ம தியானிப்போம் எல்லா திருச்சபையில. ஆனா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார், எதற்காக வந்தார், யாருக்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு தெரியும். எப்படி ரட்சிப்பு உண்டாகும் அப்படின்னா, முதல் உலகம் அழிவு எப்படி ஏற்பட்டுச்சு, எதனால ஏற்பட்டுச்சு? மனுஷர்கள் பாவம் செய்யும் போது கர்த்தர் ரொம்ப துக்கம் அடைந்து முழு உலகத்தையும் அழிக்கிறார், நோவாவுடைய ஃபேமிலியை தவிர. 2வது, மறுபடியும் பாவம் பெருகும் போது தேவனுக்கு அவ்வளவு மன கஷ்டம், என்ன செய்யறதுனே தெரியல. ஆனா பாவம் எப்படி நிவர்த்தி ஆகும் அப்படின்னா, ரத்தம் சிந்துதல் ஏற்படணும். அப்பதான் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நான் போறேன், இந்த மனு குலத்தின் பாவத்துக்காக என்னுடைய ரத்தத்தை இந்த பூமியில நான் சிந்துறேன்னு சொல்லி மனுஷ ரூபத்துல இயேசு பிறந்து ரட்சகராய் மாறினார். அப்போ இந்த இயேசு நம்முடைய பாவத்துக்காக அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்திருக்கிறார். எதனால பரிசுத்த ரத்தம் அப்படிங்கிறோம்னா, அவர் ஒரு பாவத்தை செய்யல, பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரன். ஆனா நம்முடைய பாவத்தை சுமந்தார் சிலுவையில, நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக ஒடுக்கப்பட்டார். அவருடைய முதுகு உளப்பட்ட நிலத்தை போல மாறிட்டுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய கைகளில ஆணிகள் அடிக்கப்பட்டது நம்முடைய பாவத்துக்காக, அவருடைய கால்களில் ஆணி அடிக்கப்பட்டது நம்முடைய பாவத்துக்காக. இதோ அவருடைய சிரசில முள்முடி சூட்டப்பட்டு இதோ அடிச்சாங்க கோலினாலே. எதுக்காக? நம்முடைய பாவத்துக்காக, நாம் செய்கிற பாவத்துக்காக, நாம் செய்த பாவங்களுக்காக. இயேசு கிறிஸ்து 2026 வருஷத்துக்கு முன்னாடியே இதோ சிலுவையில பாடு அனுபவித்தார். அவருடைய ரத்தம் கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் நிலத்துல சிந்தியது. யாருக்காக? நமக்காக. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் புனித வெள்ளி. இல்லைன்னா புனித வெள்ளிக்கு அர்த்தமே இது வெள்ளி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா 7 விதமான வார்த்தைகளை மட்டும் சொல்லுவாங்க. எதற்காக இந்த புனித வெள்ளின்னு சொல்லி கேட்கும்போது, இயேசு என் பாவத்துக்காக ரத்தம் சிந்திய நாள் இந்த புனித வெள்ளி. இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். நம்முடைய சந்ததியின் சாபத்தீடுகளை சிலுவையில தான் முடிச்சிருக்கிறார். அப்படி இருக்கும்போது, என் பாவம் பண்ணிட்டேன், இந்த பாவத்திலிருந்து எனக்கு எப்படி விடுதலை உண்டாகும் நீங்க நினைக்கும் போது, இயேசு உங்களுக்காக இருக்கிறார். அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். கவலைப்படாதீங்க. இந்த பாவத்தை உணர்ந்துட்டீங்கன்னா, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும்னு சொல்லி கேட்கும் போது, உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவும்னு சொல்லி கேட்கும் போது, இயேசு நம்மை கழுவி சுத்திகரிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சந்ததியின் சாபம், எப்பேற்பட்ட சந்ததியின் சாபமா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நீங்க விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் இடையில வரும்போது அந்த சாபம் எல்லாம் நீங்கி ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். சிலுவையில அவர் ரத்தம் சிந்தியது நம்மை ஆசீர்வதிப்பதற்காக மட்டுமே தவிர வேற யாருக்கோ வரல. மனம் திரும்புங்க, இயேசுவை நோக்கி பாருங்க, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வசனத்தை வாசிங்க, செபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்த விரும்புகிறார். செபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக சோத்திரம். இந்த நாளிலும் கூட எங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்கப்பா. எங்க பாவத்துக்காக, எங்க சந்ததியின் சாபத்துக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறேன் தகப்பனே. உடைய பரிசுத்தமான ரத்தம் எங்கள் பாவங்களை சாபங்களை நீக்கி இருக்கிற விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வருகையில நாங்கள் ஆயத்தப்பட, இதோ பிறரை ஆயத்தப்படுத்த கர்த்தர் எங்களை ஆளுகை செய்து இன்னும் பரிசுத்தமாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.